இப்போ உன் கையில் முட்டைகள் இருக்கிறது. யக், அதெல்லாம் அசிங்கம். க்ளோய்க்கு ஓன் முட்டை தான். நீ அதிர்ஷ்டசாலி, ஏனெனில் மற்றவர்களுக்கு அதிகமாக உள்ளது. சரி, டினாவிற்கு 10 முட்டைகள். ஆனால் கிம், அவன் பொல்லாப்பு, 100 முட்டைகள் இருக்கிறது. இது பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அதை தள்ளி போடுவோம். க்ளோய், உன்னிடம் தொடங்குவோம். வா, முக்கம் மட்டும் போடு. சரி, ஒரு முட்டையை கலைத்து பகிர்ந்த விஷயம் என்னவென்றால், யக்கினமானது எளிமையாக சாப்பிட முடியாதது. அது பகைமானது. எனக்கு அடிக்கோடுகள் தேவையில்லை. யக்கினமானது. இப்போற்றி அவற்றை எரிந்துவிட சொல்லுங்கள். ஓ, மன்னிக்கவும் கிம். வெடிக்கையாக தெரிகிறது. அப்படின்னா இது சாந்திலையும் வச்சுக்கலுங்க. நீங்க கிழவன் போலவே இருக்கிறீங்க, ஆனா சிவப்பு மூக்கு இல்லாம. அதுவும் நகைச்சுவையாகவே இருக்குது. ஐயோ. இப்போ என் முறைதானா? ஓ இல்ல, நான் அதை விரும்புவதில்லை. சரி, வாருங்கள், அதை முயற்சிக்க ஒரு விஷயத்தோட தொடங்கலாம். ஓ, நான் அதை எவ்வாறு சாப்பிட முடியும்? அப்படிதான், நான் எனக்கு கிளர்ந்த முட்டைகளை தயாரிக்கலாம். மொச்சை முட்டைகளை சாப்பிடுவதை விட இது நிச்சயமாக சுவையாக இருக்கும். அதை சீம்பிகளின் மேல் உடைத்து விடுங்கள். அற்புதம். இன்னொன்று, எல்லா முட்டைகளையும் பானில் உடைத்து விட்டு விடுகிறேன். இப்படி அதை செய்கிறேன். இப்போது மூடியை மூடி காத்திருக்கலாம். ஓ, நான் அதை பரிசோதிக்க காத்திருக்க முடியவில்லை. எனக்கு பசிய மிகுகிறது. ஓ, ஒரு நிமிடம், உங்களுக்கு அதை நுகரும் வருகிறதா? அது எரிந்து விட்டது போன்ற காற்று. இல்லை, என் கோதி முட்டைகள். இல்லை, அவை எரிந்து விட்டன. எனக்கு எரிந்ததைத்தான் சாப்பிட வேண்டும். ஓ இல்ல, இது கச்சா முட்டைகளை சாப்பிடுவதை விட அதிகம் விலகக்கூடியது. அதிகமாக மோசமாக உள்ளது. ஓ இல்ல, டீனா, நீ மட்டுமே இதை செய்ய முடியும். இது மிகவும் எளிமையான சமையல் முறையாம். சரி, இப்போது கிம் விட்டு பார்க்கிறாராம். ஓ, அதை நான் ஏற்கனவே மறந்துவிட்டேன். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் அதை உணவர்க்க வேண்டும் என்றேனும். ஏன், நானே கோழி குஞ்சுகளின் நான் அம்மாவாக இருக்கலாம். ஓ, எனக்கு வெப்பம் தேவை. சரி, என் குட்டி கோழி குஞ்சுகள், வெளியே வாருங்கள். நான் உங்கள் போர்க்கோழி அம்மாவாக இருக்க போகிறேன். அதை அசுத்தமானுங்க. யாராவது இழந்துச்சு. மகிழ்ச்சி. என் கோழிகளை பாருங்கள். அவை மிகவும் அழகாகவும் மிகவும் மிருதுவாகவும் இருக்கின்றன. பெண்கள், நான் இப்பொழுது ஒரு அம்மா. மேலும் எனக்கு நிறைய மிருதுவான கோழிகள் உள்ளன. அவை மிகவும் மென்மையாக உள்ளன. நான் அவற்றை திரட்ட விரும்புகிறேன். நான் உன்னை அழகி என்று அழைக்கப் போகிறேன், ஏனெனில் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். கிம், நான் எனக்கு ஒரு கோழி குஞ்சை எடுத்துக் கொள்ளலாமா? எனக்கு இந்த கோழி குஞ்சு மிகவும் பிடித்திருக்கிறது. கிம் கோழி இனத்தின் தாயாக வந்து நிற்குவார் என்று யாரும் எண்ணி இருக்க மாட்டார்கள். இது என்ன அழகான தருணம். மிகவும் இந்த கன்னங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி, எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல. அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம். நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன இதற்கு இது வரவில்லை. ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கெடப்பிக்க வேண்டாம் கெட்சப் சேர்த்து. ஏன், அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி சரி, அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே. நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம். அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். வெண்ணெய், இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலியன அருகில் உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக.
முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவி கொள்கிறேன். நான் திரிலாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியாயிருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதற்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. ஊர்ந்து நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை நீங்க. மன்னிச்சுக்கோ, நான் கழுவ நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. வாவ், கேட் கையில் 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. குவென்டினிடம் 10 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. ஆனால் சோஃபியிடம் ஒரு துண்டு மட்டுமே இருக்கிறது. அவள் சோகமாக இருக்கிறாள். அப்படியானால் சோஃபியுடன் தொடங்கலாம். இந்த தர்பூசணி இனிப்பு, ஆனால் இதுல நிறைய விதைகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நண்பர்களே, நான் முடித்து விட்டேன். என் புன்னகை எப்படி இருக்கிறது? இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது குவென்டினின் முறை. ஆமாம், அருமை. எனக்கு தர்பூசணி மிகவும் பிடிக்கும். எனக்கு 10 துண்டுகள் உள்ளன. Miriam, நீ ஃப்ரெக்ஸோனி சோஃபி, இது ரொம்ப இனிப்பு. பட்சன் ஃப்ரீட்னா தர்பூசணி சாப்பிட முடியும். உண்மையில அதை சாப்பிடவும் குடிக்கவும் முடியும். ஓ ஆமாம், அது ரொம்ப நல்லது. அட, உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு தர்பூசணி பீட்சா செய்வேன். இது அற்புதமானது. துண்டுகளை ஒன்னாக சேர்த்து மேல் ஓரியோவை சேர்க்கிறேன். இப்போது நாங்கள் சில நட்ஸ்களை போட்டு எல்லாவற்றையும் சாக்லேட் சிரப்புடன் ஊற்ற போகிறோம். ஆம், இது ஏற்கனவே ஒரு பீட்சா போல தெரிகிறது. கூல், அருமையாக இருக்கிறது. என்ன சுவை! குவென்டின், இங்கிருந்து போங்கள் பெண்களே. இது எனக்கு மட்டும். நான் இதை சுவைக்கிறேன். ஓ ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் கண்டுபிடித்த மிக சிறந்த யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ஓ, ரயில் சூசு குவென்டின் நகரத்திற்கு செல்கிறது. ஓ ஆம், ருசியாக இருக்கிறது. கடைசி துண்டு மீதம் இருக்கிறது. அது சாறு நிறைந்ததும் இனிப்பானதும் ஒரே நேரத்தில் உள்ளது. சரி, நான் முடித்து விட்டேன். கே, நீ இப்போது தொடங்கலாம். கூரே, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். வாருங்கள். ஆனால் நான் ஏன் ஒரு துண்டு மட்டும் சாப்பிடணும்? நான் ஒரே நேரத்துல பலவற்றை சாப்பிட முடியும். எனக்கு 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கின்றன. அருமை, என்ன சுவையான உணவு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை. நான் ஏற்கனவே அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். ஆனால் தர்பூசணி அதிகமாக குறையவில்லை. சரி, நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். சரி, நான் தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறேன். சரி, தர்பூசணி துண்டுகளை எல்லாம் மிக்சியில் போடுவோம். இப்போது நான் எல்லாவற்றையும் நன்றாக கலக்கப் போகிறேன். ஓ ஆம், சிறப்பு. இப்போது எல்லாத்தையும் இந்த பெரிய கண்ணாடியில வைக்கிறோம். மற்ற வெள்ளரிக்காய் துண்டுகளோட தொடர்றோம். எனக்கு தெரியும் நண்பர்களே, இது ஒரு சிறந்த யோசனை. முழு துண்டுகளிலிருந்து புது தர்பூசணி செய்ய வேண்டும். கூல், இது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. சரி, மேலும் துண்டுகள், கடைசி துண்டுகள் மீதம் உள்ளது. என் கண்ணாடி நிறைந்து விட்டது. அருமை. இப்போது இதையெல்லாம் குடிக்க உதவ ஒரு குழாய் மட்டும் தேவை. மீண்டும் சுவையாக இருக்கிறது. ஆமா, இது மிகவும் சுவையா இருந்துச்சு. நான் அதை மிகவும் நிறைந்து விட்டேன். ஓ நண்பர்களே, எனக்கு உடம்பு சரியில்லை போல. எல்லா விதைகளும் வெளியே வருகின்றன. வாவ், இது விதை மழை. ஜிபி குடைய பிடிக்கவும். ஓஹோ, நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். அது மிகவும் சிறிய நுடல்லா. ஓ, ஒரு நிமிடம். இந்த ஜார் சாக்லேட்டால் செய்யப்பட்டது போல தெரிகிறது. ஆமாம், கூல். என்ன? ஆமாம், எனக்கு ஒரு பெரிய நுடல்லா ஜார் இருக்கிறது. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். சாக்லேட் பொருட்களை முன்பு பார்த்ததில்லை. இது மிகவும் கூல். ஆனால் அதை பாருங்கள். ஆம், இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். எனக்கும் இங்கே ஒரு பெரிய ஜார் இருக்கிறது. நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். இது முயற்சிப்போம். ரொம்ப நல்லது. அதை நீ பாத்தியா? நான் மிகவும் கூல். ஆமாம், இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. ஆனாலும் இது ருசியாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட போகிறேன். ஆமாம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும்.
இது கேக் போல இருக்கிறது. இது அருமையாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஓ ஆமாம், அடுத்தவர் யார்? நான் இருக்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, அதிலிருந்து உன் கைகளை எடு ஈதன். இது என் முறை இப்போது. ஓ ஆமாம், இந்த மூடியை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் நுடலா ஜார் மூடியை சாப்பிடுகிறேன் என்று நம்ப முடியவில்லை. ஓ குளிர். இப்போது முழு ஜாரையும் முயற்சிப்போம். ஓ ஆம், முதலில் நான் இதை செய்ய போகிறேன். மற்றும் அந்த வானவில் கேக்கை உள்ளே பாருங்கள். குளிர். மிகவும் சுவையா இருக்கு. சூப்பர். நான் விரைவில் எல்லாத்தையும் சாப்பிட விரும்புகிறேன். சாண்டி எவ்வளவு சுவையாக இருக்கிறாள். சரி, நான் இனி தாங்க முடியாது. சாண்டி எல்லாவற்றையும் சாப்பிடும் வரை காத்திருக்க வேண்டும். சீக்கிரம், வேகமாக இரு. சரி, என் விரல்களில் மிகவும் குறைவாகவே உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. வாவ். ஓ முடியாத அளவுக்கு அடுக்குகள் உள்ளன. ஓ மேலும் இது மிகவும் சுவையாக உள்ளது. சரி, இப்பொழுது நான் இப்படி சாப்பிட போகிறேன். இது மிகவும் வசதியாக உள்ளது. ஓ மேலும் வேகமாக நம்ப முடியாதது. இது உனக்கு பிரச்சனை இல்ல, சரிதானே? போய் வா சாண்டி, இந்த கேக் எனக்கே. தொடரு. நான் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். சரி, கடைசி அடுக்குகளை முடித்து விட்டோம். ஆமாம், இது மிகப்பெரிய ஜார், இன்னும் முடிக்கவில்லை. இது போய் இவ்வளவு எல்லாத்தையும் உன்னால எப்படி ஆட போற? ஓ இது ரொம்ப சித்தி. ஆமாம், நீ சொல்றது சரி. ஆனால் இப்போது நான் உள்ளே இருந்து சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. உண்மையிலேயே ஈதன், நீ ஏற்கனவே இனிப்புகளில் மூழ்கி இருக்கிறாயா? ஓ இல்லை, அதை பாரு. நீ விழுந்து கொண்டிருக்கிறாய். ஐயோ நண்பர்களே, எனக்கு சர்க்கரை தலைக்கு ஏறிவிட்டது. ஆனால் எனக்கு பரவாயில்லை. நாங்கள் அற்புதமான சுவையான கேக்கை தொடர்ந்து சாப்பிடுகிறோம். இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். ஓ ஆம், பிடிக்கும். ஓ இது ஒரு சுபா சப்ஸ். நேட் ஒரே ஒண்ணுதான் வச்சிருக்காரு, ஆனா மேகி 10 சுபா சப்ஸ் வச்சிருக்காரு. அருமை. அப்போ விவியன் எவ்வளவு வச்சிருக்காரு? வாவ், இத பாருங்க, இங்க 100 சுபா சப்ஸ் இருக்கின்றன. வாவ், நீ எல்லா சுபா சப்ஸ்களையும் எப்படி சாப்பிட போற? அவை மிகவும் அதிகமாக உள்ளன. நான் அதை சமாளிக்க முடியும். ஆனால் நாங்கள் நேட்டுடன் தொடங்குகிறோம். அவனிடம் ஒரு சுபா சப்ஸ் மட்டுமே உள்ளது. சரி, தொடங்கலாம். ஓ எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். காத்திரு, எனக்கு இன்னும் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. 2 கிண்ணங்களுக்கு நடுவே ஒரு சுபா சப்ஸ் வைப்போம். இப்படியே நான் ஒரு தீயை உருவாக்கினேன். என்ன? இல்ல. அது எரிகிறது. எனக்கு உதவுங்கள். ஓ இல்ல, நான் அதை மோசமாக்கி விட்டேன். பெண்களே, எனக்கு உதவுங்கள். இங்கே உங்களுக்கு விவியன், இது ரொம்ப நல்லது. ஓ இனிமேல் எங்களை இப்படி பயமுறுத்தாதீர்கள், தயவு செய்து. சரி, இப்போது என் முறை. ஒரு புதிய அசல் முறையை முயற்சிப்போம். மாகி முறை. குள். சரியா, எனக்கு சுபா சப்ஸ் விரல்கள் இருக்கின்றன. இந்த முறையில் லிக் செய்வது மிகவும் வசதியாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. நான் எல்லா சுவைகளையும் முயற்சிக்கலாம். ஹே நேட், நீ என்ன செய்கிறாய்? நிறுத்து. வாங்க, நான் அதை அனுமதிக்கவில்லை. போய்விடு. சரி, அவர்கள் சண்டையிடும் வரை நான் என் சுபா சப்ஸ் சுவைக்கலாம். அவை மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் எனக்கு முன் நிறைய நேரம் உள்ளது. வாவ், அவை அற்புதமாக உள்ளன. சரி, எனக்கு ஒரு சுபா சப்ஸ் சிறந்த யோசனை உள்ளது. ஏய், நீ என்ன செய்கிறாய்? அது எல்லாம் நகைச்சுவையாக இல்லை, அது காயப்படுத்துகிறது. என்ன? ஓப்ஸ், என்னது? என் தலையில என்ன இருக்குது? வாவ், எனக்கு ஒரு சுபா சப்ஸ் தலை இருக்குது. குளு. எனக்கு மேபலின் அருகே மேஜையில் சிவப்பு மற்றும் மிகப்பெரிய ஒன்று தோன்றியது. எது என்றால் ஒரு பந்து வடிவில் ஒரு பெரிய கற்கண்ட தானியம். மேபல் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். இதோ இதோ ஈதனிடம் உள்ளது. அவனுக்கும் அதே ஒன்று உள்ளது, ஆனால் சிறிதாக. ஜூடியிடம் அதுவே உள்ளது, ஆனால் மிகச் சிறியது. மன்னிக்க ஜூடி 3 கற்கண்டிகள் மட்டுமே. ஜூடி இன்னும் முயற்சி செய்ய தீர்மானித்தார். ஒரு இனிப்பை பெற. வணக்கம். ஆமாம், வாருங்கள், திறக்கவும். ஓ, ஏன் எதுவும் செயல்படல? இது என்ன பற்றி? ஏன் நானே கேண்டி சுவைக்கல? பாருங்க,
இது கேஆடிக்கையால் உங்களுக்கு 3 இருக்கின்றன. அதை செயல்பட வைக்க முடியலையா? என்ன, நான் இதுவே செய்ய வேண்டுமா? சரி, கேஆண்டிய முயற்சிப்போம். இதாவது பல்பு என்று இருக்கலாம். ஓம், சுவையானது. ஆம், இது ஒரு சுவை கம்மி. இத பழைக்கலாம். நீ என்ன செய்கிறாய்? நான் உங்க பபிளை அளக்குறேன். ஆவ், ரொம்ப சின்னதா இருக்கு. வாங்க, இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. சரி, நான் இப்போ மிகப்பெரிய பபிளை செய்ய போறேன். ஒண்ணு. ஓஹாம். என்ன? நீ எவ்வளவு புரட்சி பேசினாலும் பேசுங்கள், நீங்கள் அதை செய்ய முடியாது. நான் இப்படி எனக்கு இன்னொரு சில பல பரிசுகள் தேவை. சரி, இன்னும் இன்னும் எல்லாவற்றையும் இங்கே ஆரோக்கியம் நிறுத்துங்கள். மற்றும் என்மா. சாப்பிடுங்கள். காத்திருங்கள். கம்ஸ் முடிஞ்சு விட்டதா? சீ, அப்படி இருந்தாலும் சரி, அங்க மெல்ல வேண்டியா இருக்கு. நீ மட்டும் அந்த ஷீசாபலத்தை குமிழியுங்கள். வாங்க, என்ன செய்கிறீர்கள்? என்னவோ இந்த குட்டி என்பது பற்களில் கல்லாம் பொருத்தமாக இல்லை என்று நினைக்கிறேன். மேபலின் முறை. அதில் கவனம் செலுத்துவோம். ஆம், இது என் முறை. இந்த பப்ளிக்களை சாப்பிட முயல்கிறேன். இது மிக சுவை. ஆனா நான் இன்னும் முயற்சிக்கணும். ஓ, அதை அப்படியே தூக்கிடலாம். இது ரொம்ப அழிச்சியா இருக்கு. ஓ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் நல்லது, சிவப்பு கூட நல்லது. பொட்ல ஊதிப்போம். அடடா, அது உடைஞ்சிச்சு. ஆனா ரொம்ப பெரியதா இருந்தது. ஐஷ், எல்லாமே என்னுடைய முகத்துல ஒட்டி உள்ளது. நான் நீ சரியா? ஆம், ஆனால் தான் இன்னும் பல கனிகளை குமிழ்கச் செய்ய வேண்டும். இன்னும் பாருங்க. கம்புகள், மென்பொருள் மிகப்பெரிய குமிழி. அதை என் வாயில் நேராக ஊற்றுங்கள். வா மபேல். வா, நீ ஓகே தானே? எனக்கு நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். என்ன இது? சரி, என்னிடம் இன்னும் குமிழி தேநீர் கம்பியாக உள்ளது. என்ன நடக்கிறது? ஏன் இது என் தலை மீது அப்படியா? உள்ளது? உன் பிங்கோடேடா, நாம் முயற்சிக்கிறோம்.